ஹாய் மக்களே! நேத்து பார்த்தீங்கன்னா, ஐபிஎல்ல செம்மையான நாளுங்க. நான்லாம் ஃபுல் மேட்ச் பார்த்துட்டு கடுப்பாயிட்டேன். முக்கியமா இந்த ஓப்பனிங் இந்த வீடியோவ எப்படி போடலாம்னு நான் நெனைக்கிறேன்னா, புதுப்பேட்டையில தனுஷ் துண்ட போட்டு இப்டி இப்டி பார்த்துட்டு இருப்பார்ல, அந்த மாரி தாங்க ஆரம்பிக்கணும். சீரியஸா கட்டதுரைக்கு கட்டம் சரியில்ல மாரி சிஎஸ்கேக்கு எதுவுமே சரியில்ல. நான் நேத்து ப்ரிவ்யூ வீடியோல நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, 50, 50 சான்ஸ் இருக்கு சிஎஸ்கேவுக்கும், ராஜஸ்தான் ராயல்ஸுக்கும். பேட்டிங் நல்லா இருக்கு. பவுலிங் வந்து கொஞ்சம் மோசமா இருக்கு அப்படின்னு. பார்க்க போனா ஆனா ஒண்ணு நம்ம கரெக்ட்டா சொல்லணும். சேசிங் டீம் எது சேஸ் பண்ணுதோ அந்த டீம் ஜெயிக்க போகுது அப்படின்னு. பட் இங்க என்ன ஆயிடுச்சுன்னா, சிஎஸ்கே ஒண்ணுமே பண்ணல சொல்லப்போனா பேட்டிங்ல. அந்த அளவுக்கு மட்டமாவும், மோசமாவும் ஆடி தொலைஞ்சுட்டாங்க சிஎஸ்கே டீம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டாஸ் வந்து யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் லக்கி. சொல்லப்போனா ரியான் பராக் வந்து ரொம்ப லக்கி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். செகண்ட் பார்த்தீங்கன்னா, பிளேயிங் 11ங்க. என்னங்க பிளேயிங் 11 மேத்யூ ஷாட் நான் ஃபர்ஸ்ட்டே சொல்லியிருந்தேன் நம்ம வீடியோல. மேத்யூ ஷாட் தேவைப்படாது. வேற யாராவது அதுக்கு பதிலா ஆட வைக்கலாம் அப்படின்னு. பட் மேத்யூ ஷாட் ஆட வச்சதுக்கு எதுக்கு ஆட வச்சிருக்கீங்க நீங்க? பேட்டிங் ஒழுங்கா பண்ணல சரி. ஏன் பவுலிங் குடுக்க வேண்டியது தானே? அது ஆல்மோஸ்ட் 120 ஸ்கோர் நீ யார் போட்டாலும் அடிக்க போறாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. மேத்யூ ஷாட்டுக்கு பவுலிங் குடுத்து ஆட வச்சு கொஞ்சமாவது ட்ரை பண்ணியிருந்திருக்கலாமே. ம்ஹ்ம். சரிங்களா? சஞ்சு சாம்சன் ட்ரை பண்ணி தானே எடுத்து வந்தீங்க. எடுங்க. ஜோஃப்ரா ஆர்ச்சர் எவ்வளோ ஆடியிருப்பாரு நம்ம இந்தியன் T20 வேர்ல்ட் கப்ல. லூசுத்தனமா பின்னாடி போறது சரி. ரொம்பவா பின்னாடி போவாரு. ஃபர்ஸ்ட் 4 அவரோடது பார்த்தீங்கன்னா, எட்ஜ் வாங்கி தான் போச்சு. அப்பவே கேட்ச் பிடிச்சு அவுட்டே இருக்கணும். தப்பிச்சிட்டாருன்னு தான் சொல்லுவேன் நானு. எப்ப பாரு பேக் ஃபுட்லயே ஆடிட்டு தான் இருக்காரு. முடிச்சு விட்டாங்க. நான்டே பாருங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா, ருத்ராஜ் கைக்வாட். எப்பா ஏய் உனக்கு ஆடத் தெரியுமா சாமி? ஆடத் தெரியாத சாமி. எத்தனை டொமஸ்டிக் பெர்ஃபார்மன்ஸ் காட்டுனீங்கல்ல? ஆ? அவ்ளோ மோசமாவா ஆடுவீங்க? ஆஃப் சைட்ல அடிக்க போயேன்னு பேர் வழியில கிட்டத்தட்ட 3 ஸ்டெம்ப தள்ளி போயாச்சு. அவர் பேஸுக்கு இறக்குனாரு ஒரு இறக்கு, பொட்டுன்னு போயிடுச்சு ஸ்டெம்பு. ஏன் லெக் சைட்ல உங்களுக்கு ஆடவே தெரியாதா? கப இந்த புல் ஷாட்டு, ஸ்வீப் ஷாட் எதுவுமே ஆடத் தெரியாதா என்ன உங்களுக்கு? ஏதோ ஆஃப் சைட்ல ஆளே இல்லப்பா, 10 பேர் இல்லாத மாரி ஆஃப் சைட்ல விலகி ஆஃப் சைட்ல தூக்குறாராம். என்ன ஒரு மோசமான பேட்டிங்கு. அடுத்து உண்மையிலே சொல்றேங்க, அந்த கார்த்திக் சர்மா சூப்பராவே ஆடினார். ஆட்டிட்யூட் காமிச்சார் சொல்லப்போனா. அவர் மட்டும் இல்ல, சர்ஃப்ராஸ் கானும் ஆட்டிட்யூட் காட்டினாங்க. இந்த 2 பேர் இல்லைன்னா, படு மோசமா இருந்திருக்கும். ஏன் நான் அவங்க 2 பேத்த குறிப்பா சொல்றேன்னா, ஆயுஷ் மாத்திரம் அப்படித்தான். டாப்புக்கு வருது. புல் ஷாட் ட்ரை பண்ணலாமே ஒழிய, போய் ஆடலாம் முடியாது அந்த இடத்துல. அவ போடுற ஹைட்டுக்கு டச் பண்ணி விட்டு தூக்குற மாரி தான் அவர் ஆடினாரு. அவர் இன்னும் பொசிஷன்லயே இல்ல சொல்லப்போனா. க்ளவ்ல பட்டு கேட்ச் போயிடுச்சு. முடிஞ்சு போச்சு. ரிவ்யூவும் போச்சு. சர்ஃப்ராஸ் கான் ஓகே. ஓவரால் கார்த்திக் சர்மாவும் கொஞ்சம் ஆட்டிட்யூட் காமிச்சாங்க நான் சொன்ன மாரி. அப்புறம் வந்தாங்க ஜாமி ஓவர்டன். ஓகேவா? அதுக்கு முன்னாடி இந்த சிவம் துபே. ஃபர்ஸ்ட் பால் 6 அடிச்சார்ல ஜடேஜா ஓவர்ல. வெயிட் பண்ணி இருந்திருக்கலாம்ல. ஜடேஜா நல்லா தெரிஞ்சு வச்சு கொஞ்சம் இலக்கி இழுத்து போட்டார். கையிலேயே குடுத்துட்டாரு. போஸ்ட் மேட்ச்க்கு அப்புறம் அவரே சொன்னாருன்னு நினைக்கிறேன். இந்த மாரி அவரை பத்தி நல்லா தெரியும். ஃபர்ஸ்ட் பால் அப்படித்தான் போகும். செகண்ட் பால் எடுத்து போட்டேன். முடிஞ்சு போச்சு. அதனால தான் அந்த செலிப்ரேஷன் சொல்லிட்டு போயிட்டாரு ஜடேஜா. அந்த அளவுக்கு. அப்புறம் ஜாமி வார்டன். உண்மையிலே சொல்லுங்க, ஒன் ஆஃப் த குட் பிளேயர்னு சொல்ல போனா, பிச்சை அசிஸ்ட் பண்ணி ஆடின பிளேயர்னா எனக்கு தெரிஞ்சு ஜாமி வார்டன் தான் நேத்து. ஏன்னா பொறுமையா தான் ஆரம்பிச்சார். 34 பால் 40 ரனுக்கு மேல அடிச்சாரா? கொஞ்சம் பொறுமையா இழுத்துட்டு போய் மேட்சை முடிச்சு கொடுத்தாரு. அவ்வளோ சூப்பரா ஆடினார். அதுக்கப்புறம் வந்தவங்க 100 அகமதா இருக்கட்டும், மேட் ஹென்ரி இவங்கெல்லாம் வந்து பவுலர்ஸ் ஒன்றும் பண்ண முடியாது. அப்ரிஷியேட் பண்ணுவேன்னா அன்சுல் கம்போஜ் அப்ரிஷியேட் பண்ணுவேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் பாலே செகண்ட் பாலே சிங்கிள் எடுத்து கொடுத்தாரு ஜாமி வார்டனுக்கு, நீ அடிச்சுக்கோப்பா அப்படின்னு. அவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணாங்க அந்த 2 பேர். அது கொஞ்சம் கூட உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்கிட்ட இருக்காது. முக்கியமாக சஞ்சுவுக்கும் ருத்துவுக்கும். ஆர்ஆர் பற்றி பேசினீங்கன்னா 10 நிமிஷம் தான் முடிஞ்சு போயிரு. பவுலிங் எடுத்துக்கிட்டா ஏப்பா 2 பேர் லெஃப்ட்டு. நான் நினச்சேன் ஃபர்ஸ்ட் ஓவர் ஸ்பின்னர் இருக்கும். ருத்ராஜ் எப்பவுமே ஸ்பின்னர் டச் பண்ண மாட்டாருங்க. அதுதான் உண்மை. அப்புறம் ஸ்பின்னர் டச் பண்ணாமல் எதுக்கு நீங்கள் ஆப்ஷனில் போயிட்டு ஆல்ரெடி ஸ்ரேயாஸ் கோபால் 150 இருக்காங்க. அகில் ஹுசேன் எடுக்கிறது என்ன, ராகுல் சகர் எடுக்கிறது என்ன, இத்தனை பேர் எடுத்து வச்சு என்ன பண்ணுறது? அவர் தான் ஸ்பின்னருக்கே கொடுக்க மாட்டேங்கிறாரு. மேத்யூ ஷாட் கடைசியில் ஒரு ரன் அடிக்கணுமா மேத்யூ ஷாட் கொடுக்குறாரு. என்ன பவுலிங், முதல்ல என்ன கேப்டன்சி இது? அதை விட படுமோசம் என்னன்னா, மேட் ஹென்ரியை போட்டு பொழக்கிறாருன்னு தெரியுது. வைபவ் சூரியவன்சி ஜெய்ஸ்வாலுமே அடிக்கிறாரு. ஓகேவா? அடிக்கிறாருன்னு தெரியுது. களியிலையும் போட்டு பொழக்கிறாங்க. ஸ்பின்னர் கொடுக்க வேண்டியதானே பவர் பிளேல. யாரோ ஒருத்தருக்கு 150க்கே 3வது ஓவர் 4வது ஓவர் எடுத்து வர வேண்டியதானே. அதுதான் மேட்ச் போச்சுன்னு தெரிஞ்சு போச்சு.
ட்ரை பண்ணுறத விட்டு போட்டு பூரா சீமர் கொடுக்க அவன் வச்சு விளாசுறாங்க. இதே மாய்ஸ்சர் கண்டிஷன் எல்லாம் ஓகே. பொறுமையாக நின்று இதுதாங்க தப்பு. ஏன்னா ஃபாஃப் டு பிளேஸியாக இருக்கட்டும், இதே மாதிரி மேட்சஸ் நிறைய ஆடிருக்காங்க சிஎஸ்கே. ஃபாஃப் டு பிளேஸில் ஒரு மேட்ச் தனியால் 150 தொட்டுக்கு எடுத்துகிட்டு போவார். அதே மாதிரி தோனி அதே மாதிரி தான் தனியால் எடுத்துகிட்டு போவார். அந்த மாதிரி யாருமே எடுத்துகிட்டு போகலையே மேட்சை. பவுலிங்கில் சுத்தமாக ஸ்கோப் இல்லை, அவ்வளோ மோசம். ஏய் சரிப்பா, அவங்க 2 பேரும் அடிப்பாங்க. சிவன் துபே ஒரு ஆல்ரவுண்டர் தான், பவுலிங் கொடுக்க வேண்டியதானே, நீங்கள் கொடுத்து ட்ரை பண்ண வேண்டியதானே. 150 அடிச்சாச்சு. எனக்கு தெரிஞ்ச அன்ஷுல் கம்போஸ் பேட்டிங்லேயும் சரிங்க, பவுலிங்லேயும் சரிங்க, நல்லாவே பண்ணார். சீரியஸாக சூப்பராக பண்ணார். ஃபீல்டிங்கில் கார்த்திக் சர்மா கேட்ச் விட்டார், மேபி ப்ரெஷராக இருக்கலாம், பேக் சைடில் ஓடினதாக இருக்கலாம். ஸோ அதெல்லாம் கஷ்டங்க, அந்த கேட்ச் எல்லாம் பிடிக்கிறதெல்லாம். ஓகேவா, அவங்கள குறை சொல்லி ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா ஸ்கோரே இல்லை அந்த இடத்துல. அதே சேம் டைம் ஆர்ஆர் மேட்ச்சில் என்னங்க மேட்ச் இது. அந்த பையன் போட்டு பொலன்னு பொழந்து 15 பால் 50 ரன்னுங்க. வேற ஏதோ பிச்சில் ஆடுற மாதிரி ஆடிட்டு இருக்கான் அந்த பையன். அந்த அளவுக்கு ஜெய்ஸ்வாலும் அடிச்சிட்டாரு, ரியான் பராக் அடி, துருவ் ஜுரேல் அடி. அவங்க பவுலிங்கை நம்ம குறிப்பாக சொல்லணும்னா, பிரிஜேஷ் சர்மா பெங்கால் பிரீமியர் லீக்ல ஆடினவரான். அவர் போகிறதே 120 130 அவ்வளோ அழகாக லைனில் இருந்து மெயின்டைன் பண்ணி போடுறாரு. அடிக்கவே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. எனக்கு என்னன்னா, சிஎஸ்கே பேட்டர்ஸ் வந்து 150 பேஸ் போட்டாலும் அடிக்க முடியலன்னா, 130 பேஸ் போட்டாலும் அடிக்க முடியலன்னா, ஸ்பின்னர் போட்டாலும் அடிக்க முடியும். யார் போட்டால் தான் அடிப்பீங்க நீங்கள்? உருட்டி தான் விடணும். நீ ஏன்னா ஜடேஜாவுக்கு அவுட் ஆகிறாங்க, பிரிஜேஷ் சர்மா அவுட் ஆகிறாங்க, பிஸ்னாய்க்கு அவுட் ஆகிறாங்க, ஜவஹர் அவுட் ஆகிறாங்க, சந்தீப் சர்மா அவுட் ஆகிறாங்க, எல்லாருமே விக்கெட் எடுத்துருக்காங்களே. அப்புறம் என்னத்தான் நீங்கள் ஆக்ஷனில் பெர்ஃபார்ம் பண்ணி இது எடுத்து ஆக்ஷனில் அத்தனை ஸ்பின்னர் எடுத்துக்கு போது ஜெசன் ஹோல்டர் மாதிரி ஒரு ஆல்ரவுண்டர் கடைசியாக ஆடுறதுக்கு எடுத்துருக்கலாம். ஏன்னா இப்போ நீங்கள் கார்த்திக் சர்மா, சிவம் துபே, ஜெமி ஓட்டன் தாண்டி இன்னும் 4 பேர், யார் அன்ஷுல் கம்போஜ், மேட் ஹென்ரி, நூர் அகமது, இவங்க எல்லாம் பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸே இல்லையே. எல்லா டீமும் கிட்டத்தட்ட 8 9 வரைக்கும். இந்த டீம்கிட்டே இவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணீங்கன்னா, ஆர்சிபி, மும்பை இந்தியன்ஸு, டெல்லி கேபிட்டல்ஸ், இவங்ககிட்ட போய் எப்படி ஆடுவீங்க? திருப்பி வந்துடலாம், ஓகே ஃபைன் அப்படின்னு மனசு தேத்திக்கலாம். வேணா உண்மையிலேயே பவுலிங் மோசம்னு நினச்சேன், பேட்டிங் தான் இருக்கிறதுலே மோசங்கிற மாதிரி காட்டிகிட்டு இருக்காங்க. சஞ்சுவெல்லாம் இவ்வளோ பேக் போய் T20 அப்படி தான் ஆடிட்டு இருந்தார். ஒவ்வொரு மேட்ச்சு பேக் போய் அடிச்சுட்டு அவுட் ஆகிட்டு இருந்தார். அந்த மாதிரிலாம் ஆடினா வேலைக்கே ஆகாது. ருத்ராஜ் வந்து ஸ்பின்னரை ட்ரஸ்ட் பண்ணணும். சும்மா சீமர் தான் போடுவேன்னா போடுங்க. மேட்ச் இந்த தடவையும் 10 ஆல்ரெடி 100 போயாச்சு. இனி எடுத்துகிட்டு வரணும் நீங்கள் தான் எல்லா மேட்சும் பிடிச்சி. அடுத்த மேட்ச் வேறு பஞ்சாப் கூட போன வருஷம் ரன்னர் அப்பு ஸ்ரேயாஸ் ஐயரனுக்கு வந்து பொலன்னு குழக்க போகிறாங்க. ட்ரை பண்ணணும். ஃப்ளாட் பிச்சஸில் மட்டும்தான் ஆடுவீங்க, எல்லா பிச்சஸ்லையும் மெயின்டைன் பண்ணி ஆடணும், எல்லா பவுலர்ஸையும் ஃபேஸ் பண்ணணும். தெரியல என்ன போதும், சரி பார்க்கலாம். ஆனால் இந்த மேட்ச் ஒன் சைடட் ஆர்ஆர், அது ஃபஸ்ட் ஹாஃப்லேயும் தெரிஞ்சு போச்சு. சீக்கிரமாக மேட்ச்சும் முடிஞ்சு போச்சு. ஆண்ட்ரே பர்கர் அவர் வந்து வேறு லெவல் பவுலிங். அவங்க டீமில் எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. இப்படி அந்த நான் தான் சொன்னேன், அந்த பிரிஜேஷ் சர்மாவில் யாருங்க சூப்பராக போடுறாருங்க. 120 130 ஹர்ஷல் பட்டேலில் இவரை பார்த்து கற்றுக்கணும் நல்லா. சரி மக்களே, உங்கள் கமெண்ட்டை நீங்கள் போஸ்ட் பண்ணுங்க. இந்த மேட்ச்சில் என்னென்ன மிஸ்டேக் நடந்திருக்கு, யார் உள்ளே கொண்டு வந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு. அண்டில் தென் சைனிங் ஆஃப் ஃப்ரம் மீடியா சந்தை. பை. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் லிஸ்ட் யாரும் இருக்கு. பை மக்களே.